என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பார்ப்போம். வேதா யுகத்தில் ராமாவதாரத்தை முடித்து விஷ்ணு பகவான் வைகுண்டம் சென்றதும் பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட அரக்கர்களின் பெருஞ்சுமையை தாங்க முடியாத பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட போது அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நானே யாதவ குலத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறப்பேன் என வாக்கு கொடுத்தார். அதன்படி போஜ வம்சத்தைச் சேர்ந்த உக்ரசேனனின் மகனான கம்சனின் சகோதரியான தேவகிக்கும் யதுவம்ச மன்னனின் மகனான வாசுதேவருக்கும் திருமணம் நடக்கின்றது. கம்சன் தன் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த 400 யானைகள், 18,000 அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், 18,000 ரதங்கள், சேவை செய்ய பணிப்பெண்கள் என சீர்வரிசை செய்து மணப்பெண்களை அழைத்து வரும் போது கம்சனை நோக்கி ஒலிக்கின்றது ஓர் அசிரிதி. கம்சா, நீ உன் சகோதரிக்கும் அவள் கணவனுக்கும் தேரோட்டியாக செல்கிறாய். இவர்களுடைய 8வது ஆண் குழந்தை தான் உனக்கு காலனாக வரப்போகின்றான். அசிரிடி சத்தத்தை கேட்ட கம்சன் தன் உடைவாளை எடுத்து சகோதரியை கொல்லப் போகின்றான். அப்போது வாசுதேவர் தடுத்து, அசிரிடி சொன்னது போல் எங்கள் மகனால் உன் மரணம் ஏற்படும் என்றால் எங்களுக்கு குழந்தை பிறந்ததும் அதை உன்னிடம் ஒப்படைக்கின்றோம். நீ என்ன வேணுமென்றாலும் செய்து கொள் என்று கூறினார். அதன்படி முதல் குழந்தை பிறந்ததும் குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்கின்றார். அப்போது கம்சன் கூறுகின்றான், உன்னுடைய 8வது குழந்தையால் தான் எனக்கு மரணம். இந்த குழந்தை தேவையில்லை. வாசுதேவரே, உன்னுடைய வாக்கு தவறாமையை பாராட்டுகின்றேன் என கூறுகின்றான். கிருஷ்ணரோட வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனிடம் கூறுகின்றார், 7வது குழந்தையை காட்டி இதுதான் 8வது குழந்தை என கூறலாம். 8வது குழந்தையை உன்னை துவம்சம் செய்ய நல்லபடியாக வளர்க்கலாம். அதனால் நீ ஏமாறாதே. தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து பிறக்கின்ற எல்லா குழந்தையையும் கொன்றுவிடு என்று கம்சனிடம் சொன்னதும் நாரதரின் பேச்சு கேட்ட கம்சன் தனது தந்தையான உக்கிரசேனரை சிறையில் அடைத்து ராஜ்யத்தை கைப்பற்றி பின்னர் வாசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தான். பின்னர் தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் வரிசையாக கொள்கின்றான். கிருஷ்ண பகவானுக்கு உதவியாக அனந்தசயனான ஆதிசேஷன் தேவகியினுடைய கற்பத்தில் தோன்றுகின்றார். அப்போது இந்த குழந்தையும் கம்சன் கொன்று விடுவான் என நினைத்து விஷ்ணு பகவான் தன்னுடைய உள் சக்தியான யோகமாயாவுக்கு இட்ட கட்டளையின்படி தேவகியோட 7வது கற்பம் கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணிக்கு மாற்றப்படுகின்றது. 8வது ஆண் குழந்தையாக ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி திதியில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானே தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறக்கின்றார். 4 கைகள், சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை ஏந்தி விஷ்ணு பகவானே வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுக்கின்றார். அப்போது விஷ்ணு பகவான் கூறுகின்றார், கோகுலத்தில் உன் நண்பன் நந்தனுக்கும் ஜசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை நீ எடுத்து வா. நான் ஜசோதையின் மகனாக கோகுலத்தில் வளர்கின்றேன். உரிய காலம் வரும்போது கம்சனை அழித்து உங்களையும் மீட்பேன் என வாக்களிக்கின்றார். கிருஷ்ணர் பிறந்த இரவு நேரத்தில் சிறை காவலாளிகளை மயக்கமுறச் செய்து வசுதேவரை கோகுலம் நோக்கி அழைத்துச் சென்று யசோதையின் மகனாக கிருஷ்ணரும் வசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கும் எடுத்துட்டு வராரு. இந்நிலையில் கம்சன் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தியை அறிந்து குழந்தையை காண சென்றவுடன் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போறாரு. என்ன, பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, ஆண் குழந்தை தானே பிறக்க வேண்டும் என யோசித்து குழந்தையை தூக்கி சுவரில் அடிக்கும் போது அக்குழந்தை மகாவிஷ்ணுவின் தங்கையான துர்காதேவியாக காட்சி கொடுத்து, கம்சா, உன்னை அழிக்கப் போகின்றவன் கோகுலத்தில் வளர்கின்றான் என கூறிவிட்டு மறைந்தது. கோகுலத்தில் கிருஷ்ண பகவான் மாயக்கண்ணனாகவும் குறும்புக்காரனாகவும் வளர்கின்றார். தன்னை அழிக்க வந்த அரக்கர்களை அழித்து ஆணிரைகளை மேய்த்து செல்ல பிள்ளையாகவும் வளர்கின்றார். கம்சனின் சகோதரர்கள் கிருஷ்ண பகவானை கொல்ல முயல்கின்றனர். அப்போது பலராமர் அவர்கள் எல்லோரையும் கொள்கின்றார். பிறகு கிருஷ்ண பகவான் கம்சனை வதம் செய்கின்றார். அதன் பிறகு தனது 15வது வயதில் கிருஷ்ண பகவான் கம்சனை வதம் செய்கிறார். கம்சனின் மாமனாகிய ஜராசந்தன் தன் மருமகனை கொன்று தன் 2 மகளையும் விதவையாக்கிய கிருஷ்ணரின் மதுரா மீது போர் தொடுக்கின்றான். கிருஷ்ண பகவானின் பிறவியின் நோக்கமே பூமாதேவியின் பாரத்தை குறைப்பதுதான்.
ஜராசந்தனின் படையை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோற்கடித்து வராங்க. அதன் பிறகு ஜராசந்தனின் பழிவாங்கும் உணர்வு நிற்கவில்லை. வெளிநாட்டு படையின் உதவியுடன் மதுரா மீது பல தடவை போர் தொடுக்கின்றான். அப்போ கிருஷ்ண பகவான் நினைச்சிருந்தால் ஜராசந்தனை கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னோட மதுரா மக்களை பாதுகாக்க முடிவெடுத்து கடலுக்கு மத்தியில் கம்பீரமான துவாரையை உருவாக்கி உலகமே வியந்து போகிற அளவுக்கு, எதிரிகள் கூட நெருங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நகரமாக தேவசித்தியான விஸ்வகர்மாவை வரவச்சு அவர் ஆலோசனையின்படி துவாரகை உருவாக்கப்பட்டது. இத்துவாரகை நகர் சகல செல்வ வளங்களையும் கொண்டதாகவும் ஒவ்வொரு அரண்மனையுடன் தங்கம், வெள்ளி, வைரக்கற்களால் பதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. தங்க நாணயம், வெள்ளி பாத்திரங்கள் என எங்கு பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்யும் இடமாக துவாரகை காணப்பட்டது. அதன் பிறகு மதுராவிலிருந்த மக்களை துவாரகைக்கு இடமாற்றுகின்றார். துவாரகையில் மக்கள் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அதன் பிறகு கிருஷ்ண பகவான் அஷ்டலக்ஷ்மிகளான 8 மனைவிகளை திருமணம் செய்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் முதல் மனைவி ருக்மிணி, இவங்க விதர்வ நாட்டு இளவரசி. இவர்கள் இருவருக்கும் 10 குழந்தைகள் பிறக்கின்றன. கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அவங்களோட பெயர் சாருமதி. கிருஷ்ணரின் 2வது மனைவியாகிய சத்யபாமா, இவங்க ஜாதவகுல அரசன் சத்ரஜித்தின் மகள். கிருஷ்ணரின் 3வது மனைவி ஜாம்பவான் மகள் ஜாம்பவதியை 3வதாக திருமணம் செய்து இவர்களுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கின்றது. கிருஷ்ணருடைய 4வது மனைவி காளிந்தி. இவங்க வேறு யாரும் இல்லை, யமுனை நதியை கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்து தவம் செய்து கிருஷ்ண பகவானை திருமணம் செய்து இவங்களுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கின்றது. அடுத்ததாக கிருஷ்ணரின் 5வது மனைவி மித்ரவிந்தா, இவர்களுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கின்றது. கிருஷ்ணரின் 6வது மனைவி நக்னஜிதி, இவர்களுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கின்றது. அடுத்ததாக கிருஷ்ணரின் 7வது மனைவி பத்ரா, இவர்களுக்கும் 10 பிள்ளைகள் பிறக்கின்றது. அடுத்ததாக கிருஷ்ணரின் 8வது மனைவி லக்ஷ்மணா, இவர்களுக்கும் 10 பிள்ளைகள் உள்ளன. அடுத்ததாக கிருஷ்ண பகவான் 16,100 பெண்களை திருமணம் செய்தார். நரகாசூரன் என்ற அசுரன் இவர்களை கடத்தி அடிமைகளாக அடைத்து வைத்திருந்தான். அசுரனை வதம் செய்து அப்பெண்களை காப்பாற்றி திருமணம் செய்து கொள்றாரு. அதன் பிறகு கிருஷ்ண பகவான் பாண்டவர்களை சந்தித்த பிறகு பீமன் கையால் ஜராசந்தனை வதம் செய்ய வைக்கிறாரு. அதன் பிறகு மகாபாரத போருக்கு விதையிட்டு பாண்டவர்களை சூதாட வச்சு வனவாசம் அனுப்பி வைக்கிறாரு. பாண்டவர்களுக்காக கௌரவர்கிட்ட தூது போய் ஒரு பிடி நிலம் கூட கிடையாது என துரியோதனன் கூற குருஷேத்திர யுத்தம் ஆரம்பமாகுது. பல லட்சம் மாவீரர்களும் அரக்கர்களும் மோதி 100 கௌரவர்களும் இறந்து 18 நாளில் யுத்தம் முடியுது. 100 புதல்வர்களின் தாயான காந்தாரி, என்னுடைய புத்திரர்களின் அழிவுக்கு காரணமாகிய கிருஷ்ணா, நீயும் உன்னுடைய ஜாதவ குலமும் தரைமட்டமாகும் என சாபம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு யுதிஷ்டர் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்துட்டு வராரு. கிருஷ்ணர் துவாரகையை ஆட்சி செய்துட்டு வராரு. இந்த நிலையில் காந்தாரி கொடுத்த சாபப்படி துவாரகையின் அழிவும் நெருங்குகின்றது. கடல் மட்டம் அதிகரிக்க தொடங்குகின்றது. துவாரகையும் ஜாதவகுல மக்களையும் காப்பாற்ற கிருஷ்ண பகவான் காவலாளியை அழைத்து உடனடியாக அஸ்தினாபுரத்துக்கு சென்று அர்ஜுனன்கிட்ட இங்கே நடக்கிற விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆசையாய் கட்டிய துவாரகையும் ஜாதவகுல மக்களும் கண்முன்னே அழிந்து போறதை பார்த்து கிருஷ்ண பகவான் ஒரு மரத்தடியில் தன்னையே மறந்து தியான நிலைக்கு போறாரு. அந்த நேரத்தில் அவரோட மரணம் நெருங்குகின்றது. திரேதாயுகத்தில் கிருஷ்ண பகவான் ராமராக பிறந்து பாலியை மறைந்திருந்து வதம் செய்கிறாரு. அப்போது அடுத்த பிறவியில் உன் கையால் எனக்கு மரணம் ஏற்படும் என வாக்கு கொடுக்கிறாரு. அதே மாதிரி பாலி ஜரா என்கிற வீரனாக பிறந்து மானென நினைத்து கிருஷ்ணரோட காலில் அம்பு விட்டு கிருஷ்ண பகவானை கொள்றாரு. அர்ஜுனன் இந்த செய்தியை கேட்டு துவாரகைக்கு வந்து கோட்டைக்குள் செல்ல 7 நாட்கள் ஆகியதாம். துவாரகைக்குள் நுழைய வேண்டுமானால் கோட்டைக்குள் இருக்கிறவங்க யாராவது கதவை திறந்தால் தான் முடியும். அர்ஜுனன் துவாரகைக்குள் வந்து கிருஷ்ணரின் உடலை தேடி இறுதிச் சடங்குகளை செய்கிறாரு. கிருஷ்ணரின் முதல் 8 மனைவிகளும் கிருஷ்ணரின் உடலை தகனம் செய்த தீயில் விழுந்து தங்களது உயிரையும் தியாகம் செய்கிறாங்க.
அர்ஜுனன் மீதமிருந்த மனைவிகளை அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போறாரு. அர்ஜுனனுடன் பல பெண்கள் செல்வதை கண்ட கொள்ளையர்கள் அவர்களை வழிமறித்து கடத்திட்டு போறாங்க. காந்தாரியின் சாபப்படி கிருஷ்ணரின் கண்முன்னே யாதவ குலமும் துவாரகையும் அழிந்து போகின்றது. கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை தான் இப்போ குஜராத் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கும் நகரமாகும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோவில் கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறு பற்றி அறிந்திருப்பீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.